ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி மலை மேலே ஏறினோன்னு ஜிஎன்சி டோல் தாண்டி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அது திருமலா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். அதுக்கிட்டே 2 பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும். ஒன்று வெளியூருக்கு போயிட்டு வர்ற பஸ் எல்லாம் இருக்கும், இன்னொன்று கீழ்த்திருப்பதிக்கு போயிட்டு வர்ற பஸ் இருக்கும். இது இல்லாமல் கோயில் கோபுரத்துக்கு கிட்ட இருக்கக்கூடியது ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட். இந்த ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் புதுசாக இப்போ ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட என்னென்ன சர்வீஸ் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் தர்ஷனத்துக்கு போகணும், ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு வரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த கேட் கிட்ட வந்தாலே பேட்ரி கார் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் ஏறி கோயில் கோபுரம் வரைக்கும் நம்ம பேட்ரி காரில் போயிடலாம். அதுக்கப்புறம் நடந்து வெயிட்டிங் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட். ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த எல்இடி டிஸ்பிளே இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது டிக்கெட் எடுக்கிற கவுண்டர், கீழ் திருப்பதிக்கு போகிறது. இந்த எல்இடி டிஸ்பிளேயில் தர்ஷனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆறுது, எந்த பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கணுன்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போகணும், இல்லைனா அந்தந்த பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் கூட எல்இடி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. பட் இப்போது ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இந்த எல்இடி டிஸ்பிளே மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழ்த்திருப்பதிக்கு மட்டும்தான் பஸ்கள் போயிட்டு வரும். லெஃப்ட் சைடில் கவுண்டர் இருக்குது. பஸ்ஸு எப்போல்லாம் போதோ அப்போல்லாம் அந்த கவுண்டர் ஓப்பனில் தான் இருக்கும். நான் ஏசி பஸ்ஸில் போகிறோன்னா அந்த கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் பஸ்ஸில் ஏறணும். ஏசி பஸ்னால் பஸ்ஸில் கூட கொடுக்குறாங்க. அண்ட் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் ஊதுபத்தி விற்கிற கவுண்டரும் இருக்குது. இங்கேயே நம்ம ஊதுபத்தி கூட வாங்கிக்கலாம். ஜீப் ஃபெசிலிட்டி, கேம்ப் ஃபெசிலிட்டி கிடைக்கும். 24 ஹவர்ஸும் ஆல்மோஸ்ட் ஜேன்னு இருக்கும் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட். அன்னப்பிரசாதமும் இங்கே கொடுக்குறாங்க. சாம்பார் சாதம் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும். அகெயின் சாயந்தரம் 7 மணிலேருந்து 9-9:30 மணி வரைக்கும் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஜலப்பிரசாதம் இருக்குது, தண்ணி பிடிச்சிக்கலாம். நாங்கள் எப்போது தரிசனம் முடிச்சுட்டு பஸ் ஏறி கீழே போகணும் அப்படின்னாலும் இங்கே வந்து தண்ணி பிடிச்சிக்கிறது. சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது, ஜலதோஷம் பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம். ஜலப்பிரசாதம் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும், மினரல் வாட்டர் மாதிரி. ஸோ அன்னப்பிரசாதம் இருக்குது, ஜலப்பிரசாதம் இருக்குது, பாத்ரூம்ஸ் 2 இருக்குது, வாஷ்ரூம், டீ ஷாப் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, பாலாஜி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது. ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லாக்கர் ஃபெசிலிட்டி ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கிடையாது. நீங்கள் லாக்கர் எடுக்கணும், டிடிடியோடது, இல்லை தங்கும் இடம் வேணும் அப்படின்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போகணும். நீங்கள் ரூம் எடுக்கணும்னா, லாக்கர் ஃபெசிலிட்டி வேணும்னா அந்தந்த பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு போகணும். அது எங்கே போகணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ லாக்கர் அண்ட் ஃப்ரீ ஸ்டே திருமலா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் அதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 5 பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. தங்கும் இடம் டிடிடியோடது திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது. ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டிடிடியோட தங்கும் இடம் எதுவும் கிடையாது. அடுத்து முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது எது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது நான் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்ல, லெஃப்ட் சைடாக போனால் டெலிவரி எடுத்துக்கலாம் நம்ம லக்கேஜை. அங்கே தான் தாண்டி போயிட்டுருக்கேன். ரைட் சைடில் கல்யாண கட்டா இருக்கும். 24 ஹவர்ஸும் இருக்கக்கூடிய முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இது. பெரிய பில்டிங். நேராக போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும், அங்கேயே செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்டனா இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். காது குத்துற இடம் அப்படின்னா அப்படியே ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ பஸ் ஏறிட்டு புரோஹித் சங்கத்தில் போய் காது குத்திக்கிறதுக்கு நம்ம அங்கே போய் காது குத்திக்கலாம். முடிக்காணிக்கை கொடுக்குறது அப்படின்னா இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த கல்யாணக்கட்டா கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. அடுத்து ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். இது ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து மோஸ்ட்லி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். இங்கேயும் வந்து முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் அப்படின்னா ஃப்ரீ பஸ் ஏறிட்டோம்னா அடுத்த ஸ்டாப்லேயே உங்களுக்கு நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது நந்தகம் கல்யாணக்கட்டா போகிற வழி. இங்கே கூட வந்து கொடுத்துக்கலாம். இந்த 3 இடமே கிட்ட தான். அண்ட் ராம்பக்கீச்சா கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது.
அங்கே நிறைய கடைகள் இருக்கும். ஒரு சில கடையிலலாம் ஃபுட்டும் நல்லாயிருக்கும். மளிகை கடை வேணும்னா கூட இருக்குது. நமக்கு அதாவது மளிகை திங்ஸ் தேவைப்படாது, இருந்தாலும் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் மற்ற கோயில்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கணும், தீப எண்ணெய் வாங்கி கொடுக்கணும்னா கூட இங்கே வந்து நாங்கள் வாங்கிப்போம். ஸோ மளிகை கடை கூட அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்குது. ரூம் எடுக்கணும் இல்லை ஆன்லைனில் புக் பண்ண அந்த ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் போய் எடுத்துக்க முடியும். ஆஃப்லைன் அக்காமடேஷனும் ஆன்லைனில் புக் பண்ண அந்த ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் போய் எடுத்துக்க முடியும். அது திருமலா மெயின் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கும் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கும் இல்லை அந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸு கூட ரொம்ப தூரம் கிடையாது. நீங்கள் நடந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். ஃப்ரீ பஸ் கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கவுண்டர் பழைய வீடியோலலாம் கேட்குறீங்க ஓப்பனில் இருக்கா அப்படின்ட்டு, கிடையாது. இது கோவிட் அப்போ ஓப்பன் பண்ணாங்க, இப்போ கிடையாது. இது ஆஃப்லைன் அக்காமடேஷன் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கிடையாது. அந்த கவுண்டர் ஆஃப்லைன் ரூம்ஸ் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் கொடுக்கறது கிடையாது. பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸோட லாக்கர் ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறதான் புதுசாக கட்டியிருக்கிற பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் 5. கீழ் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஏறணுன்னா ராம்பக்கீச்சாவுக்கு போகிற பஸ்ஸும் கிடைக்கும், கேட்டு ஏறிக்கலாம். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸும் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டில் ஏறுற பஸ் எல்லாமே ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும்தான் வரும். அதே மாதிரி திருமலாலேருந்து கீழ் திருப்பதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பஸ்ஸு போயிட்டு வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு பஸ்ஸு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமானா பக்தர்கள் ஒரு 2:30 மணிக்கே பஸ்ஸில் உட்காரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க உட்காந்தாலுமே 3 மணிக்கு ஜிஎன்சி டோல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் ஜிஎன்சி டோல். 12 to 3 க்ளோஸ்டாக இருக்கும். லாஸ்ட் பஸ் திருமலா ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் ஓரளவுக்கு 11:30 மணிக்கு ஏறிக்கிறது சேஃப். மேக்ஸிமம் 11:45. அதுக்கு மேலே சில டைம் ஜிஎன்சி டோல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் நான் ஏசி பஸ்ஸில் நீங்கள் கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா கேட்டுக்கிட்டே ஏறிக்கணும். எல்லா பஸ்ஸும் போகாது. ஏஎல்பிஆர்னு போட்டிருக்கிற பஸ்ஸு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். நீங்கள் எதுக்கும் கண்டக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏசி பஸ் எல்லாமே பஸ் ஸ்டாண்டு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். ஆனால் நான் ஏசி பஸ்ஸு சிலது பஸ் ஸ்டாண்டோடு நின்றுக்கும், சில பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். பஸ் ஸ்டாண்டோடு நிற்கிற பஸ்ஸெல்லாம் டிபிஒய்னு போட்டிருக்கும். ஏஎல்பிஆர்னு போட்டிருந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். அதிலே போர்டு போட்டிருக்கும், இந்த பேருந்து திருப்பதி ரயில் நிலையத்துக்கு செல்லும் அப்படின்ட்டு. அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை கண்டக்டர்ட்டையும் ஒருக்கா கேட்டுக்கிட்டு ஏறிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸு கூட கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி அந்த பிரிட்ஜிலேருந்து வர்றது இருக்குது. அண்ட் லோக்கல் டூர் திருமலாவில் போகணும் அப்படின்னா கூட ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டு வந்து தான் போகுது. நீங்கள் அப்படி கூட ஏறிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சீட் வேணும்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா அந்த பஸ் எல்லாமே ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிறதுனால லோக்கல் டூர் கூட நம்ம அங்கேயே ஏறிக்கலாம் பஸ்ஸில். ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரீ பஸ் திருமலாவில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரத்துக்கு இருக்குது. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கூட ரொம்ப தூரம் கிடையாது, இருந்தாலும் அதுக்கும் போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஜீப்பு கேப் கூட உங்களுக்கு அவைலபிலிட்டியாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் பற்றி தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோசனை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.